நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் பிரபல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். இந்த 2026 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். முதல்ல மேஷம் ராசி எப்படி இருக்குது இந்த 2026க்கு? மேசராசி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போது அவங்க ராசிப்படி பார்க்கும்போது 7.5 சனி ஆரம்பமாகுதுங்க. ஏற்கனவே திருக்கணித ரீதியாக போன மே மாதம் ஏப்ரல் மாதம் சனி பயிற்சி நடந்தது 2025. அதிலிருந்தே திருக்கணித நடந்ததில்லை, இதனுடைய எஃபெக்ட் லைட்டாக தெரியும். இப்போது மார்ச், அதாவது வாக்கியப்படி அந்த திருநள்ளாறு பஞ்சாங்கம் அந்த இதுபடி பார்க்கும்போது இந்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. ஸோ இதில் குழப்பமெல்லாம் பெருசாக தேவையில்லை. நம்ம ஜாதகப்படி பார்க்கும்போது திருக்கணிதம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதுபடி பார்க்கும்பொழுது அதாவது அந்த முழுமையான, அதாவது சரியாக அந்த பாதிப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சியும் பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் மேசராசி 7.5 சனி கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி. எப்படின்னா, எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வரும். என்ன பண்ணாலும் மறைமுக சூழ்ச்சிகள், உறவினர் நண்பர்களால் பிரச்சனைகள், தேவையற்ற வீண் விரயங்கள், மருத்துவ செலவினங்கள் வர்றது, இந்த மாதிரியான சூழல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பய உணர்வு, எதிர்காலம் பற்றிய கவலை வரக்கூடியது. பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இழப்புகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்ககிட்ட பணம் இருந்தால் அந்த பணத்தை மணியாக வச்சுக்கக்கூடாது. அது ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிடணும். வீடு சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் யாருக்கும் இந்த நேரத்தில் ஜாமீன் கையெழுத்து, உறவினர்கள் நண்பர்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஃபைனான்ஷியலி ஏதோ பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டால் அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சூழலில் போய் இவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஜாமீன் கையெழுத்து போட்டாங்கன்னா அடுத்து ஒரு 7-7.5 வருஷம் இந்த தொந்தரவே அவங்களுக்கு பெருசாக இருக்கும். கண்டிப்பாக இவங்க யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறாங்களோ அவங்க அந்த விஷயத்துக்கு சரியாக பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பழி இவங்களுக்கும் அதனால் வர பாதிப்புகள் இவங்களுக்கு வரக்கூடிய நிலைமையாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அவங்களுக்கு இருக்குது. தனிப்பட்ட ஜாதகத்தில் திசா புத்திகள்லாம் வலுவாக இருந்தால் இந்த 7.5 சனியால் பெரிய பாதிப்பு வராது. அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானின் சஞ்சாரமும் ஜூன் மாதம் வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறது மனதில் தைரியம், தன்னம்பிக்கையை குறைக்கிறது, எதிர்காலம் பற்றி பயம், சுய சந்தேகத்தை கொடுக்கும். தங்க நகை ஆபரணங்கள், ஏதோ இவங்க பஸ்ஸில் போகிறாங்க, இல்லை மற்றவங்களுக்கு யாருன்னா தங்க நகை இரவலாக கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு போயிட்டு வர்ற யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது அது திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும். பஸ்ஸில் போகும்போது அவங்களுடைய பஸ்லேயோ இல்லை வெளியே போகும்போது அவங்களுடைய நகை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். ஏன்னா நகை தொலையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் இவங்களுடைய சகோதரர்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடன்பிறப்புகளால் மனஸ்தாபங்கள் அதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது, அந்த மாதிரியான சூழலும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 5ஆம் வீட்டில் இருக்கிற கேதுனால குழந்தைகள் உடல்நிலை பாதிப்புகளை கொடுக்கும். திருமணமானவங்கள குழந்தைகள் உடல்நிலை பாதிப்பு கொடுக்கும். பூர்வீக சொத்து இருந்தால் அதில் பிரச்சனைகள் கொடுக்கும். லவ் இருந்தால் லவ் விஷயத்தில் பிரச்சனை வந்துடும். அதனால் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு மாதிரி மந்தத்தன்மை இவங்களுக்கு ஏற்படும். 11ஆம் வீட்டில் இருக்கிற ராகு மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பணப்புழக்கம், இவங்க தேவைக்கான பணம் இவங்ககிட்ட எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். மணி ஃப்ளோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எடுக்கிற முயற்சிகளில் தடைகள் வந்துகிட்டே இருந்தால் விடாமுயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்குது. இருந்தாலும் எந்த விஷயத்துலையுமே ஆழம் தெரியாமல் இவங்க காலை விடாமல் இருக்கிறது நல்லது. ஜூனுக்கு அப்புறம் குரு பகவானும் 4ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ தாய் உடல்நிலை பாதிப்பு, தாயுடன் கருத்து வேறுபாடுகள், வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வர்றது, இந்த நேரத்தில் டாக்குமெண்ட் விஷயம்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொத்து புதுசாக வாங்குறது, அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். எப்படி இருந்தாலும் பணத்தை சொத்துல முதலீடு பண்ணுறது ஒரு சேஃப்டி. இல்லை பணத்தை மணியை வச்சுருந்தாங்கன்னா அது தேவையில்லாத செலவாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கோல்டு கூட போட்டுக்கலாம் இவங்க. அந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க. உறவு முறையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு? அதான் கணவன் மனை உறவுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பட் பெருசாக அதான் உறவினர்கள் நண்பர்கள் யாரையுமே இந்த காலகட்டத்தை நம்பக்கூடாது. ஓகேங்களா? எதிரிகளால் பிரச்சனை, மறைமுக சூழ்ச்சிகள், எல்லாருமே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
யாரோட உதவிகளும் கிடைக்காத சூழல் வந்துடும். அதனால் யாரையும் நம்பக்கூடாது. இவங்களுக்கு தேவையான விஷயங்களை, இப்போ இவங்களுக்கு தேவையான மணி, இவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தேவையான விஷயங்களை இவங்களே பார்த்துக்கக்கூடிய சூழல் தான் ஏற்படும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. பட் மற்றவங்க எல்லாருமே இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் மாறுவாங்க. இப்போது இவங்களுக்கான வழிமுறை என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நீல நிறத்தில் ரிப்பன் இருக்கும். அந்த ரிப்பனை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு சும்மா ஒரு விரல் அளவு, அந்த ஒரு 2 இன்ச் அளவு கட் பண்ணி, அதை வந்து தினமும் கட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டோம். அதை பல துண்டுகளாக, அந்த அந்த 1 இன்ச்சு ரிப்பனை பல துண்டுகளாக கட் பண்ணி டஸ்ட்பினில் போடணும். அது வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு ரெகுலர் அந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். ஓகே சார். இப்போ இவங்களாம் வந்து ஏதாவது கோயிலில் பரிகாரம் செஞ்சால் அவங்களுக்கான நிவர்த்தி கிடைக்கும்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா, முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். முருகப்பெருமானை போயிட்டு அது மலை மேலே இருக்கிற முருகப்பெருமானை போயிட்டு இவங்க வழிபட்டுட்டு, அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது, முக்கியமாக வந்து சாம்பார் சாதம் தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஓகே சார். 2026 ரிஷபராசி எந்த அளவுக்கு நல்லா இருக்குமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போது 11ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம், 2ஆம் வீட்டில் வந்து குருவின் சஞ்சாரம், 4ல் வந்து கேது, 10ல் வந்து ராகு. ஸோ பொதுவாகவே வந்து 11ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அவங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் நிறைவேறுது, எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது, எதையும் தாண்டி வெல்லக்கூடிய சக்தி, பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வு, மக்களிடையே பிரபலம் ஆகிறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும். புதிய தொழில் ஆரம்பித்து அதன் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக ரிஷபராசி. இருந்தாலும் சனியோட பார்வை அவங்க ராசியிலே படுறதுனால கொஞ்சம் தடைகள், பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அதற்கப்புறம் தான் அவங்களுக்கு, அதாவது சனி 11ஆம் இட சனி முடிய மிகப்பெரிய வளர்ச்சிகள் எல்லாம் அவங்க சந்திப்பாங்க. அதனால் வந்து பெருசாக, ஏன்னா இப்போ அவங்களுக்கு சனி பயிற்சி ஆகிட்டு இன்னும் 2.5 இயர்ஸ் வந்து சனி பகவான் சஞ்சாரம் 11 தான் இருக்கும். வளர 11 சனியோட தாக்கம் ஒரு மத்தியம பகுதியை கடக்கவே வளர்ச்சி பெருசாக இருக்கும். ஏன்னா சனியே வந்து மெதுவாக பலன் தரக்கூடிய கிரகம் தான். அதனால் வந்து வளர்ச்சின்றது வந்து முதல்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம், இழப்புகள்லாம் கொடுத்து நல்ல வளர்ச்சியை கொடுத்துருவார். அதனால் வந்து பெருசாக கவலைப்படாது. 2026 முடியவே அவங்களோட நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் ஸ்டார்டிங்கில் வந்து ஜூன் மாதம் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் தான். அதோட குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான விஷயம், பொருளாதார நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது, வீட்டில் சுப நிகழ்ச்சி, திருமணம், குழந்தை பாக்கியம், இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, நண்பர்களால், உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள், நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேருது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு போகும்போது எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வர்றது, எதிர்காலம் பற்றிய சிறு பயங்கள், சுய சந்தேகம், உடன்பிறப்புகளால் பிரச்சனைகள், தங்க நகை ஆபரணங்களால் பிரச்சனை வருது. அதை வந்து இவங்க அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு மேக்சிமம் பாசிட்டிவான பலன்கள் தான். 4ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து தாய் உடல்நிலையில் பாதிக்கும், தாயுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தும், வீடு, வாகனம், சொத்து தொடர்பான பிரச்சனைகளை வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குது. 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் இவங்க தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் ராகுவோட சஞ்சாரம். ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறதும் சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறதும் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங் ட்ரபிள், அதாவது சனினாவே ஸ்டார்டிங் ட்ரபிள் தான், ஓகேங்களா? எதுவுமே லேட்டாக கிடைக்கும். அதனால் வந்து முதல்ல வந்து தடைகளை, பிரச்சனைகள் கொடுத்து அதன் மூலம் மிகப்பெரிய வளர்ச்சிகளை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துருவார். உறவு முறையில் ஏதாவது இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா? உறவு முறைகளை பொறுத்த வரைக்கும் அதான் ஏற்கனவே சொன்னது தான், அந்த உடன்பிறப்புகளால் பிரச்சனைகள் வர்றது, அப்புறம் சின்ன யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு படிப்பினை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நல்லவங்கள்லாம் பக்கத்தில் இருப்பாங்க, கெட்டவங்கள்லாம் விலகக்கூடிய காலகட்டம். 11ஆம் வீட்டில் சனி வந்து இருக்கும்போது சனி பகவானுடைய பார்வை ராசியில் விட்டதுனால உங்களை சுற்றி இருக்கிறது யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க எல்லாத்தையுமே காமிச்சு விட்டுருவார். உங்களுடைய தப்பு என்ன, உங்களுடைய சரி என்ன, அதையும் காமிச்சு விட்டுருவார். அதனால் வந்து உறவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நல்லவர்கள் கூட இருப்பாங்க, கெட்டவங்க விலகக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். ஓகே, இதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா? இந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது
என்னோட மெத்தடில் பார்க்கும்போது பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நந்தி இருக்கும். அந்த நந்திக்கு பக்கத்தில் நின்று இவங்க பிச்சை எடுக்கணும். அந்த பிச்சை எடுத்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க அன்றைக்கி இரவு சாப்பாடு அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்து அந்த பிச்சை எடுத்த சாப்பாடை போயிட்டு பிச்சை எடுத்த காசு போயிட்டு அன்றைக்கி இவங்களும் சாப்பிட்ணும். ஏதேனும் ஒரு கோயில் காளை அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, எதாக இருந்தாலும் சரி, காளைக்கோ இல்லை பசுவுக்கோ ஒரு பழமோ இல்லை கீரையோ வாங்கி வெல்லமோ வாங்கி கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். 2026 ரிஷப ராசிக்கு எப்படி அமையும்? 2026 பொறுத்த வரைக்கும் தடைகள் பிரச்சனைகள் தான், அதை தாண்டி மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்போ ஒரு நல்ல விஷயம் வந்து ரிஷப ராசிக்கு நடைபெறுது இந்த ஆண்டில். சனியோட பார்வை விழுந்த போதே தடைகள் பிரச்சனைகள் வரும். சனி 11ஆம் இடம் போது அந்த தடைகள் பிரச்சனைகளை தாண்டி மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இந்த 2026 மிதுனம் ராசி எப்படி இருக்குது, என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது இந்த ராசிக்காரர்கள்? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போது 10ஆம் இடத்துல சனி பகவானின் சஞ்சாரம், ஜென்ம குரு, 3ஆம் இடத்துல இருக்கிற கேது, 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடமாகவே மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், எதிரிகளால் மறைமுக பிரச்சனைகள், தேவையற்ற வீண் விரயங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ ஒரு 6 மாதமாக மென்டல் டென்ஷன் அதிகமாக இருக்கும், எதுலையுமே முடிவெடுக்க முடியாத சூழல், குழப்ப நிலை, ஏற்கனவே நடந்த எண்ணங்களை பற்றி சிந்தனைகள், எதிர்மறை சிந்தனைகள் இருக்கிறது, எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கிறது, சும்மா ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. இந்த நேரத்தில் சின்னதாகவே ஒரு சின்ன விஷயத்துக்கு பெருசாக கோவப்படக்கூடிய காலகட்டமாக இப்போ போயிட்டுருக்கும். அவங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வரக்கூடிய நிலை இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது தொழில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் தொழில் இருக்குமா இல்லையான்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த தொழிலில் இவங்க ஒரு நிதானமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் தொழிலில் வந்து திருப்தி இருக்காது, ஆனால் ஓடிட்டே இருக்கும். நிறைய ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், நிறைய செய்வாங்க, ஆனால் இவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். பட் வந்து வேலை மட்டும் அதிகமாகிட்டே போகும். ஓகேங்களா? ஆனால் அது பேசாமல் தொழிலை விட்டுடலாமா அப்படின்ற எண்ணங்களாம் கூட வரக்கூடிய சூழல் இருக்கும். பட் இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானின் சஞ்சாரம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம், எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல், பயணங்களால் மகிழ்ச்சி, உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள், அவர்களால் ஆதாயம் வர்றது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான பலன்களை, அதாவது வந்து எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் வந்து என்ன தான் நெகட்டிவ் பிரச்சனைகள் இருந்தாலும் தைரியம் ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சிடலாம். அப்போ அந்த தைரியத்தை வந்து 3ஆம் இடத்துல கேது கொடுத்துருவார். அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் தந்தை உடல்நிலை பாதிப்பு, தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள், பிதிர் வழியில் இருக்கிற சொத்துல பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயத்தை கொடுத்தாலும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் எல்லாம் கொடுத்துருவார். அதனால் பெரிய அளவு ஒன்றும் நெகட்டிவான விஷயம் பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ வந்துட்டாருன்னா இதுவரை இருந்த டென்ஷன், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் எல்லாமே சரியாயிட்டு வாழ்க்கை வந்து ஆள் வந்து ரொம்ப தெளிவாயிடுவாங்க. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் வந்துடும். பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வுகள் வரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் பண்ணுறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, புதிய வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அவங்களுக்கு மிதுன ராசிக்கு இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் சில தடைகள், பிரச்சனைகள் தான். ஜூன் மாதத்துக்கு மிகப்பெரிய யோகங்களை அனுபவக்கூடிய ராசியாக அவங்களுக்கு அமைய போகுதுங்க. இப்போ மிதுன ராசிக்காரர்கள் இந்த 2026 என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? மிதுன ராசிக்காரங்க வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும், யாரையும் பகைச்சிக்கூடாது, அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்க செய்கிறதெல்லாம் பாஸ்ட்டாக தானாக அமைஞ்சிடும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கான ஏதாவது பரிகாரங்கள் இருக்குது? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட இதில் வந்து அனாதை பிணங்கள் இருக்கு இல்லையா, அனாதை பிணங்கள், அப்புறம் பொருளாதார நிலை மிகவும் நலிவடைந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு நிகழ்வு, இந்த மாதிரி இறப்பு நிகழ்ந்து அதுக்கு அவங்களால செலவு பண்ண முடியாத சூழல் இருக்கும்போது அதுக்கு பண உதவி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணுறது வந்து மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான கோயில் பரிகாரம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வந்து சித்திரகுப்தர் கோயில் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு புதன்கிழமையில் இவங்க போயிட்டு வர்றது நல்ல பரிகாரமாக இருக்கும். 2026 கடகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்,
இந்த ஆண்டு அவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையுமா? கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கடந்த ஒரு 5 வருடமாக சனியோடைய நெகட்டிவ் எஃபெக்ட், அதாவது வந்து கண்டக சனி ஒரு 2.5 வருஷம், அஷ்டம சனி ஒரு 2.5 வருஷம், அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 6 மாதமாக அவங்களுக்கு வந்து ரிலீஃப் இருக்குது. பட் இருந்தாலும் 2ஆம் வீட்டில் வந்து கேதுவோட சஞ்சாரம், 8ல் ராகு, 12ல் குருவோட சஞ்சாரம், இது எல்லாமே வந்து அந்த சனியால் வர நெகட்டிவ் குறைஞ்சிருந்தாலும் முழுமையாக அவங்கள வெளிப்பட முடியல அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம சனியுடைய பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இதனுடைய தாக்கம் நமக்கு குறையும். ஸோ அது இல்லாமல் 12ல் இருக்கிற குரு பகவானின் சஞ்சாரம் என்ன பண்ணோம் அப்படின்னா மறைமுக எதிர்ப்புகளை கொடுக்கும், தேவையற்ற வீண் விரயங்கள், உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, மருத்துவ செலவினங்கள், எதிரிகளால் பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். இவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அடுத்த நிலைக்கு போகிறதுல ஒரு தடையை கொடுக்கும். அதே நேரத்தில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜென்ம குருவாக வரும். ஜென்ம குரு வந்து மென்டல் டென்ஷன் கொடுக்கும். கடந்த காலத்தில் இது நடந்த எதிர்மறை நிகழ்வுகளை பற்றி எதிர்மறை சிந்தனைகள், மனக்கவலை, எதிர்காலம் பற்றிய பயம், ஒரு மாதிரி மன அழுத்த உணர்வு, ஈஸியாக கோபப்படக்கூடிய சூழல், இது எல்லாத்தையும் வந்து ஜென்ம குரு கொடுப்பார். பட்டு இருந்தாலும் 2ஆம் வீட்டில் கேதுவோட சஞ்சாரம் வந்து பொருளாதார நிலை ஏற்றத்தாழ்வுகள், பேச்சால் பிரச்சனை வர்றது, குடும்பத்தில் வீண் வாக்குவாதம், இந்த மாதிரி விஷயங்கள். 8ஆம் இடத்துல ராகுவும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. ஆனால் 9ஆம் இடத்துல இருக்கிற சனி இதுவரைக்கும் சனியோட இதுவரை, அதாவது சனி இவ்வளோ நாள் அஷ்டம சனியாக இருந்தால் அதுலேருந்து விலகி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ சனியோடைய எஃபெக்ட்டு, பாசிட்டிவான எஃபெக்ட்டு மற்ற கிரகங்களாக வரக்கூடிய தீய பலன்களை குறைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் வந்து இவங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய நிலை. எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள். ஓகேங்களா? இது விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வரக்கூடிய சூழல், பொருளாதார நிலையில் மேன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும். அதே நேரத்தில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இவங்க வெளிநாடு போயிடுவாங்க. ஸோ எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கும். தந்தை உடல்நிலையில் பாதிப்புகளும் தந்தையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்திடும். தந்தையுடன் பிதிர்வழி சொத்து இருந்துச்சுன்னா அதில் பிரச்சனைகள் கொடுக்கும். இதுதான் பிரச்சனை கொடுக்கும். பட் மற்ற வகையில் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், மனதில் ஒரு அமைதி கிடைக்கிறது. ஏன்னா சனி விலகிட்டாவே அதாவது இருக்கிறதுல பவர்ஃபுல் பிளானட், நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ் அதிகமாக கொடுக்குறது சனி. அவரே பாசிட்டிவ் ஆகிட்டும் போது மற்ற கிரகங்களாக வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் பெருசாக இருக்காது, பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. அதனால் வந்து இது வந்து ஒரு கடகராசிக்கு ஒரு புதிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இதை நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட கிரகங்கள்லாம் சரியில்லை, அதுக்கான பரிகாரங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவாக, அதே நேரத்தில் சனி வந்து டெவலப் பண்ணுறதுக்கான பரிகாரங்கள்லாம் பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. இவங்களுக்கான விஞ்ஞான ரீதியானவும் அந்த கோயில்களில் போகக்கூடிய பரிகாரங்கள் என்ன? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பீச்சில் போயிட்டு இவங்க ஐஸ்கிரீம் வாங்கி இவங்க சாப்பிட்றதும், ஐஸ்கிரீம் டொனேட் பண்ணுறதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். கோவில் பரிகாரம் அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து மலை மீது இருக்கும் ஆஞ்சநேயரை, மலை மீது இருக்கிற ஆஞ்சநேயரை போயிட்டு இவங்க வழிபடுறது. அது எந்த ஆஞ்சநேயராக, எந்த மலையில் இருக்கணும் ஆஞ்சநேயர் கோயில், அங்கே போயிட்டு அவர் வழிபடுறது மிக சிறந்த பரிகாரம். 2026 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது? இந்த ஆண்டு வந்து சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல ஆண்டு அமையுமா? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கடுமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க ஒரு எதையுமே ஒரு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அடிபணிச்சு, மற்றவங்களை வந்து இவங்களுக்கு அடிபணி வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எளிதாக மற்றவர்களும் கோபப்படக்கூடியவர்கள். இவங்க வந்து அந்த ராஜாவோட கேரக்டர் இருக்கும் இவங்ககிட்ட. சிங்கம் வந்து யாருக்கும் அடிபணிச்சு போகாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். பட் அவங்களே கடந்த ஒரு 2-3 வருஷமாக வந்து அடி மேல் அடி வாங்கிட்டு எப்போ விடுவான் சனி பகவான் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்டா நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ராஜ கம்பீரமெல்லாம் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா சனி வந்து 7ஆம் வீட்டில் கண்டக சனியாக தான் அவங்க ராசியை பார்த்துட்டார். அப்போவே சனி பார்த்தா அந்த வீண் படோ வேஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த நடிப்பு, ராஜதந்திரம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சனிக்கிட்ட நீ உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், யாரையும் கெடுக்கக்கூடாது, ஆணவம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஸோ உன்னுடைய காரியத்தில் நீ கரெக்டாக இருந்துச்சுன்னா சனி ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டார்.
ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த கம்பீரம், இந்த ஆணவம், இந்த ராஜதந்திரம் இது எல்லாம் பண்ணுறவங்க இந்த சிம்மராசிக்காரர். ஸோ சனி எப்போ பார்த்தாரோ அடி மேல் அடி, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, எதிரிகளால் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, உறவுகளால் பிரச்சனை, உறவுகள் விலகி செல்லுதல், கூட்டாளிகளால் பிரச்சனை, கூட்டாளிகள் ஏமாத்துறது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டகச்சனியில் நடந்துருச்சு. அடுத்து இப்போ அஷ்டமச்சனி. அஷ்டமச்சனி ஆரம்பித்து 6 மாதம் ஆகுது. அதுலேயும் செம்மடி. அஷ்டமச்சனினாவே உறவுகளால் நண்பர்களால் பிரச்சனைகள் வர்றது, ஓகேங்களா. நம்பிக்கை துரோகம் அதிகரிக்கிறது, எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வர்றது, உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, வாகன விபத்துக்கள், ஓகேங்களா. எந்த பெரிய சூழ்நிலை இருந்தாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் பெருசாக தீர்க்க முடியாத பிரச்சனையில் மாட்டிக்கிறது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான சூழலெல்லாம் இந்த அஷ்டமச்சனி வந்து இந்த சிம்மராசிக்கு கொடுக்கும். அதனால் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஜூன் மாதம் வரைக்கும் குரு பகவான் வந்து 11ல் இருக்கிறதுனால அந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் பெருசாக தெரியாது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 12ஆம் வீட்டுக்கு சனி பகவான் போய்ட்டார். ஜென்மத்தில் கேது. இந்த ஜென்மத்தில் கேது இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, மனதில் ஒரு பயத்தை கொடுக்கும், அந்த வெறுப்பு, விரக்தி, பேசாமல் சாமியாராக போயிடலாமா, இந்த வாழ்க்கை தேவையா, இது கவனம் சாமியாராக போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை கொடுக்கும். மேக்ஸிமம் சாமியாராக தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க, ஓகேங்களா. இதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை, எதிர்மறை சிந்தனைகளை கொடுத்துரும். அதே மாதிரி தனிமை அதிகமாயிரும். குடும்பத்தில் நண்பர்கள்ட்டெல்லாம் பேசுகிறது, பழகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப கம்மியாயிடும். கணவன் மனைவிக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான சூழல் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க வந்து அவங்க தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவு பிரச்சனை, தனிப்பட்ட ஜாதகம் சாதகம் இல்லைன்னா கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து புதிய முயற்சிகள், புதிய தொழில்கள் தொடங்குறது, யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறது, இந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் அவங்க செய்யக்கூடாது. இவங்களுக்கான பரிகாரமோ இல்லை கோவில்கள் போகக்கூடிய பகுதினா என்ன? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா, சண்டேயில் வந்து மட்டன் சூப் வாங்கி சாப்பிட்றதும், மட்டன் சூப் வந்து மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதே நேரத்தில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊரில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அப்படின்னா 2 தெய்வத்தையும் சனிக்கிழமையில் வழிபடணும். அப்புறம் அன்னதானங்கள், இது சனிக்கிழமையில் முதியோர், உடல் மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் அனாதை குழந்தைகள், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபுட்டு டொனேட் பண்ணுறது ஒரு சூப்பரான பரிகாரம். ஓகே. 2026 கன்னிராசி உள்ளவர்கள் வந்து என்ன செய்யணும்? அவருக்கு இந்த ஆண்டு வந்து எப்படி அமையும்? கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து 7ஆம் வீட்டில் சனி பகவான் கண்டகச்சனியாக அவங்க ராசியை பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 6 மாதமாக 10ஆம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம், 12ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் 6ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் பாசிட்டிவாக இருக்குது அவங்களுக்கு. பட் இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானின் சஞ்சாரம் வந்து தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் கொடுக்கும். தொழிலில் ஒரு நிரந்தரமற்ற தன்மை, ஒரு மன பயம், தொழில் நிலைக்காதா அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் விரும்பத்தகாத பணிகளை செய்ய நிர்பந்திக்கப்படுறது. இவங்க வந்து ஒரு இதில் வந்து நிபுணத்துவத்தோடு இருப்பாங்க, அவங்களுக்கு போய் வேறு இவங்களுக்கு பிடிக்காத ஒரு துறையில் போடுறது. அதே நேரத்தில் இவங்க தகுதிக்கு குறைவான பணிகளை, இவங்க ரேஞ்சு வேறு மாதிரி இருக்கும் ஆஃபீஸில். பட் அவங்க ரொம்ப லோவில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய வேலைகளை இவங்களுக்கு மேலே கொடுக்குறது, இந்த மாதிரியான சூழல். அதே நேரத்தில் விரும்பத்தகாத இடமாற்றம், இவங்களுக்கு எந்த இடம் பிடிக்கலையோ அங்கே தான் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அவங்களுக்கு அமையும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குரு பகவானின் சஞ்சாரம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு போகிறதுனால. பட் இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி பகவானின் சஞ்சாரம் கண்டகச்சனின்னு சொல்லுவோம். எப்பவுமே கண்டகச்சனி ஒரு தடவை வந்துடுச்சுன்னா எதிர்மறை சிந்தனைகள், எதிர்காலம் பற்றிய பயம், நண்பர்கள் உறவினர்களால் பிரச்சனைகள், கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள், பிஸ்னஸில் பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் அதாவது நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சார் அவங்க 10-15 வருஷமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிகிட்டு இருக்காங்க சார்,
திடீர்னு அவன் பார்ட்னர் வந்து ஏமாத்திட்டு தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க, ம். இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் கண்டகச்சனி நடக்கும்போது நடக்கும். கண்டகச்சனில் அவன் பார்ட்னர் உண்மையான பார்ட்னராக இல்லையா அப்படின்றதே அங்கே தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவனால் பிரச்சனைகள் இருந்திருக்காது. பட் திடீர்னு பார்த்தா ஒரு 50 லட்சம் கோடி தூக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் வருது இல்லையா. இது வந்து இந்த கண்டகச்சனியில் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பணியாட்கள் இருக்காங்க இல்லையா, வேலை செய்கிறவங்க, அவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்க. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு மார்க்கெட் வச்சுருக்கேன், இது சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கான்னு வச்சுக்கலாம், அங்கே இருக்கிறவனே அந்த கடையில் வேலை செய்ய திருடுவான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. யாரையும் முழுசாக நம்பக்கூடாது, யாரை நம்பியும் எதுலேயுமே அகலக்கால் வைக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் சுயமுயற்சி. அதே மாதிரி திருமணத்தில் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பாதிப்பு வந்தால் உடனடியான மருத்துவரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாதம், இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்ற வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. 12ஆம் இடத்துல கேது இருக்குன்னா நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. என்ன ரொம்ப நாள் வந்து காசி போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா இப்போ போயிடுவாங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, லாங்கில் கூட அதுக்கு போகக்கூடிய சூழல் வரும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் அவங்களுக்கு வந்து வருடம் முழுவதுமே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிரச்சனைகள் தடைகள் வந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் வந்து பெரிய அளவு பிரச்சனை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. 11ஆம் இடத்துல ஜூன் மாதத்துக்குள் குரு பகவான் போயிடுவார். அதனால் வந்து அப்போ வந்து இந்த கண்டகச்சனியோட தாக்கம் குறையும், அதை ஓவர் கம் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஆழம் தெரியாமல் காலை விடும். ஏன்னா அந்த குரு பகவானின் சஞ்சாரம் சரியான உடனே திரும்பி 12க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அடி பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து எதுலேயுமே அளவோடு இருக்கிறது நல்லது. ஆழம் தெரியாமல் எங்கேயுமே காலை விடக்கூடாது. ரொம்ப பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியம் தேவைப்படுது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. இவங்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா இந்த ஆண்டில் இதை செய்யலாம்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி தெரியும் இல்லையா, அந்த அரிசியில் வந்து ஏதேனும் ஒரு உணவை வந்து இவங்க ரெகுலராக எடுத்துக்கணும். அது வந்து வாரத்தில் ஒரு முறை சனிக்கிழமையாவது இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வந்து ஏதேனும் கஞ்சி இல்லை அதில் ஏதோ ஒன்று ஸ்வீட்டு இந்த மாதிரி எதையாவது செஞ்சு சாப்பிடணும். அது வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதே நேரத்தில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து இவங்களுக்கு வந்து தடைகளை பிரச்சனைகளை கண்டிப்பாக குறைக்கும். 2026 துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது? இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையுமா? துலா ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஜாக்பாட் காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம், 11ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம், எல்லாம் மேக்ஸிமம் ராகு தவிர மற்ற எல்லாம் மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு போய் அது அப்போ பார்த்துக்கலாம். பட் ஜூன் மாதம் வரைக்கும் சூப்பரான டைம் உங்களுக்கு. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கிறது, வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறுறது, போட்டிகளில் வெற்றி கிடைக்கிறது, உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை, அதே நேரத்தில் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கிறது, மக்களிடையே பிரபலம் ஆகிறது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உடலில் இருந்த பாதிப்புகளும் சரி, தந்தையோட உடல் ஆரோக்கியம் பெறுவது, தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தந்தையுடன் நல்ல அனுகூலமான விஷயங்கள் நடக்கிறது, பிதிர்வழி சொத்து விஷயங்கள் கிடைக்கிறது, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு போகிறது, குரு மற்றும் மூத்தோரின் ஆசி கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம். அதே நேரத்தில் கேது வந்து 11 நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் நிறைவேறது, எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகள், நல்ல நண்பர்கள் கிடைப்பது, ஆன்மீக தொடர்பான விஷயங்களில் இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. 5ஆம் இடத்துல ராகு மட்டும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் சின்ன சின்ன இழப்புகள் எல்லாம் வரக்கூடிய நிலை இருக்குது. காதல் விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்குது. பூர்வீக சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் வந்து சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக இந்த வருடம் முழுவதுமே பார்க்கணும், ஒரு அதாவது பீக்கில் இருக்கிற ராசியில், அதாவது நல்ல அதிர்ஷ்டம் அதிகபட்சம் நன்மைகளை பெறக்கூடிய ராசி அப்படின்னா அதில் துலாம் ஒரு ராசியாக இருக்குங்க. இவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய மாமா, அத்தை அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அதாவது வந்து திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி தன்னுடைய தாய் மாமனுடைய மனைவி அந்த மாதிரி அவங்க அத்தையாக வருவாங்க. அது அவங்க அத்தைக்கு வந்து புடவை எடுத்து கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்.
திருமணமானவர்கள் மாமியாருக்கு புடவை எடுத்து கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். கோவில்னா எங்கே வழிபடும்? இவங்களுக்கான கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு ரங்கநாதரை வழிபடுறது அற்புதமான. 2026 விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியாக நடக்கும், என்ன பண்ணணும்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அஷ்டம குரு போயிட்டுருக்குங்க. அஷ்டம குருன்னா எல்லா வகையிலுமே தடைகள், பிரச்சனைகள், எடுக்கும் முயற்சிகளில் தடைகள், நம்பிக்கை துரோகங்கள், எதிரிகளால் பிரச்சனை, மறைமுக எதிரிகளால் பிரச்சனை, அதே மாதிரி தீர்க்க முடியாத உடல்நிலை பாதிப்பு. என்ன தான் பண்ணாலும் இப்போது தலைவலின்னு போனால் அப்புறம் கால் வலி வரும். அந்த மாதிரி மாறி மாறி ஏதேனும் உடல் பிரச்சனை இருந்துகிட்ருக்கும். என்ன தான் பண்ணாலும் அடுத்த லெவலுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே இடத்துல 5ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். எதுலேயுமே இது வந்து மனசில் வந்து ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எதுலேயுமே முடிவெடுக்க முடியாத சூழல். குழந்தைகள் உடல்நல பாதிப்பு, குழந்தைகளின் கருத்து வேறுபாடுகள், குழந்தைகளால் பிரச்சனைகள் வர்றது. இந்த மாதிரி அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கண்படும், குழந்தைகளோட நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்ககிட்ட எந்த மாதிரி பசங்க பழகுறாங்க அப்படின்ற விஷயத்தில், ஏன்னா அவங்க தவறான வழிக்கு கூட்டிகிட்டு போகிறது சூழல்லாம் வரக்கூடிய நிலை இருக்குது. தாய் உடல்நல பாதிப்பு, தாயுடன் கருத்து வேறுபாடுகள், வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடியவை, மன அமைதியின்மை அதிகரிக்கிறது. இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் 10ஆம் வீட்டில் கேதுன்னும் போது தொழில் உத்தியோகத்தில் ஒரு நிரந்தரமற்ற நிலை, தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வர்றது, தொழிலில் வந்து நம்ம விருப்பமாக இருக்க மாட்டோமோ ஒரு பயம் கலந்த உணர்வு, அதில் மரியாதை கிடைக்காம போகிறது, அந்த மாதிரியான சூழல் இருக்கும். இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 9க்கு வந்துடுறார். குரு பகவான் 9க்கு வந்துட்டு அவங்க ராசியவே பார்க்குறதுனாலையும் சனியையும் பார்க்குறார். ஸோ எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறது, தந்தையால் அனுகூலமான பலன்கள், தந்தையுடன் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறையிறது, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வது, குரு மற்றும் மூத்தோரின் ஆசை கிடைக்கிறது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர்றது. இந்த மாதிரி ஜூன் மாதத்துக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக அவங்களுக்கு அமையுதுங்க. ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். இவங்களுக்கான பரிகாரம் என்ன? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் கடையில், நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கடை, அதை வாங்கி இவங்க ஹேண்ட்பேக்லேயோ, லேடிஸ்னால் ஹேண்ட்பேக்லேயோ, ஜென்ஸ்னால் எப்பவுமே இவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி இவங்க பையிலே வச்சுக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்தில் நார்மலாக பண்ணும்போது காலபைரவர் வழிபாடு ஒரு அற்புதமான வழிபாடு. நம்ம இதில் தருமபுரி பக்கத்தில் அதியமான் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து காலபைரவர் இருக்குது, சொர்ணகிருஷ்ண காலபைரவர். அதை போயிட்டு நீங்கள் வழிபடுறதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அஷ்டமி வழிபாடு அற்புதம். 2026 தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது சார்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ தற்போது 7ஆம் வீட்டில் குரு பகவானின் சஞ்சாரம், ஓகேங்களா. 4ல் வந்து சனியோட சஞ்சாரம், 3ஆம் வீட்டில் ராகு வந்து பாசிட்டிவ், 9ஆம் வீட்டில் கேது. குரு பகவான் சஞ்சாரம் ஜூன் மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதனால் எந்த தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக இருக்காது. எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் இருந்துகிட்ருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 8ஆம் வீட்டுக்கு குரு பகவான் போயிடுவார். அப்போ காரிய தடைகள், எடுக்கும் முயற்சிகளில் தடைகள், பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, மறைமுக எதிர்ப்புகள், எதிரிகளால் பிரச்சனைகள், மருத்துவ செலவினங்கள், பண இழப்பு, இந்த மாதிரியான வரக்கூடிய காலகட்டமாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. அதே நேரத்தில் 4ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அது வந்து தாய் உடல்நிலை, தாயுடன் கருத்து வேறுபாடுகள், வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வர்றது, மன அமைதியின்மை, குழந்தைகள் வந்து கல்வியில் ஒரு மாதிரி மந்தமான சூழல் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். பட்டு 9ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் தந்தையுடன் பாதிப்பு, தந்தையுடன் கருத்து வேறுபாடு, வெளிநாடு, இந்த நேரத்தில் வந்து இந்த வெளிநாடு போகிறோன்னு சொல்லிட்டு பணம் கட்டி ஏமாறுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கேது பகவான் ஏற்படுத்துவார். 3ஆம் இடத்துல ராகு எவ்வளோ மற்ற கிரகங்களால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய தைரியத்தையும் மனோபலத்தையும் கொடுத்துருவார். விடாமுயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடியதாக அமையும். ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்டஃப்பாக இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு கூட சூப்பர்னு சொல்லலாம். இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனிக்கிழமையில்
அவங்க முதல் ஒரு சனிக்கிழமை வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து புடவை எடுத்து அதில் ஸ்வீட் வச்சு கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. வாரம் வாரம் சனிக்கிழமை அவங்க அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. இதுவே வந்து ஒரு சூப்பரான பரிகாரம். அதே நேரத்தில் வந்து முருகர் வழிபாடு, தொடர்ச்சியாக வந்து முருகர் வழிபாடு பண்ணுறது ஒரு சூப்பரான பரிகாரம். 2026 மகர ராசிக்கு எப்படி அமையும் சார்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 7ரை சனி முழுமையாக விலகிடுச்சு. ஒரு 6 மாதமே 7ரை சனி விலகி இருக்கு. பட் 6ஆம் இடத்துல குருவோட சஞ்சாரம், 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. ஓகேங்களா? அதனால் வந்து 7ரை சனி விலகி இருந்தால் அந்த நிறைய ரிலீஃப் ஆனாலும் முழுமையான நன்மைகள் இவங்களுக்கு நடக்காது. அப்படி இருக்கிற மாதிரி சூழலில் இந்த வருடம் வந்து சில பெரிய மாற்றங்கள்லாம் அவங்க லைஃப்பில் வரப்போகுது. எப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு வாக்கு விரோதம், குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் வர்றது, பேச்சால் வீண் பிரச்சனைகள் வர்றது, பொருளாதார நிலையில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் கொடுக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துக்கு காரிய தடைகள், சின்ன சின்ன தடைகள், பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, எதிரிகளால் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தாலும் இவங்க வந்து ஒரு லோனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க வங்கியில் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேங்க்கில் லோன் கிடைக்கிறது. இந்த மாதிரி மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு மன நிம்மதியான சூழல் கிடைக்காது. அப்படி இருந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 7ஆம் வீட்டில் வந்து ராசியவே பார்க்குவார். 3ஆம் இடத்துல சனியோட சஞ்சாரம், அதாவது வந்து சனி 7ரை சனியாக இருக்கும்போது தடைகள், பிரச்சனைகள், உறவுகளால் மனக்கசப்புகள், உறவுகள் பிரிந்து செல்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் 3ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது எடுக்கும் முயற்சிகள் வெற்றி, எல்லா வகையிலும் நல்ல மாற்றம், முன்னேற்றம், விடாமுயற்சியால் வெற்றி பெறுவது, புதிய மாற்றங்கள் வர்றது லைஃப்பில், இழந்தது எல்லாம் மீண்டும் பெறுவது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கார். சனி பகவானும் பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறாரு. குருவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செம்ம பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மகரத்துக்கு வந்து இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான காலட்டம். ஜூன் மாதத்துக்கு ரொம்ப பீக்கில், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப பீக்குக்கு போயிடும். என்ன பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா கருப்பு சாமி வழிபாடு. கருப்பு சாமி வழிபடுறது ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் மெரினா பீச் இந்த மாதிரி எதனா பக்கத்தில் என்ன பீச் இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே போயிட்டு அந்த கேஸ் பலூன் இருக்கு இல்லையா, ஹீலியம் பலூன், அந்த பலூனு பாதாம் பால் சாப்பிட்டுட்டு அந்த பலூனை பறக்க விடுறது ஒரு சூப்பரான பரிகாரம். 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்குது சார்? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இருந்து அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 7ரை சனியில் 2ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம், அதே நேரத்தில் ஜென்ம ராகு, 7ஆம் இடத்துல கேது. ஓகேங்களா? சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா அதனுடைய 9ஆம் பார்வையால் ராசியை பார்க்குறார். அதனால் வந்து ஜென்ம ராகுடைய ஜூன் மாதம் வரைக்கும் ஜென்ம ராகுடைய எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. பொதுவாக ஜென்ம ராகுன்னா மனக்குழப்பத்தை கொடுக்கும், எதிர்காலம் பற்றி பயப்படும், தாய் உடல்நிலை பாதிப்பை கொடுக்கும், ஒரு மன அமைதியின்மை, ஏதேனும் எண்ணம் ஓடிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும். ஆனால் ஜூன் மாதம் வரைக்கும் குருவோட பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக போகும் லைஃபு. ஓகேங்களா? பட் 2ஆம் இடத்துல இருக்கிற சனியால் வீண் பேச்சால் பிரச்சனை, குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் வர்றது, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்க கேதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்ற விஷயங்கள், பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கும். பட்டு குருவின் சஞ்சாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால இந்த எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் பெரிய அளவு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜூன் மாதம் வரைக்கும் இருக்காது. அதாவது வந்து குழந்தைகளால் மகிழ்ச்சி, பூர்வீக சொத்தால் ஆதாயம், வீட்டில் வந்து திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, எடுக்கும் முயற்சிகள் வெற்றி, நல்ல பணவரவு, ஒரு மகிழ்ச்சியான சூழல், இந்த மாதிரியான அற்புதமான பலன்கள்லாம் ஜூன் மாதம் வரைக்கும் குரு பகவான் கொடுத்துருவார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 6ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும், பேச்சால் வீண் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய நிலை, உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, எதிரிகளால் பிரச்சனைகள், கடன் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்குது. இவங்களுக்கான பரிகாரமும் கோயில் எங்கே? இவங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமையில் ஜாங்கிரி வாங்கி தானம் பண்ணுறது, ஜாங்கிரி லட்டு ரெண்டுமே வாங்கி தானம் பண்ணுறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். கோவில்னா எங்கே போகலாம்? இவங்களுக்கான கோவில் அப்படின்னா
குச்சனூரில் சனி பகவானோட கோயில் இருக்குது. அந்த குச்சனூர் சனி பகவானை போயிட்டு ஒரு சனிக்கிழமையில் வழிபட்டு வருது ஒரு அற்புதமான பரிகாரம். 2026 மீனராசி எப்படி இருக்குது சார்? மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியான ராசி. இருக்கிறதுலே நம்ம ஜாதகத்தில் வந்து ஜோதிடத்தில் வந்து பார்க்குற 12 ராசியில் வந்து ஜாலியான ராசி. எதை பற்றியும் பெருசாக கேர் பண்ண லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணக்கூடியது அவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும், அந்த இலக்கை நோக்கி மட்டும் தான் விடுவாங்க, வேறு எந்த விஷயத்துலையும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற ராசியை வந்து இப்போ ஜென்ம சனியால் மன அழுத்தம், எதிர்மறை சிந்தனை, எதிர்காலம் பற்றிய பயம், எதுலேயுமே தடைகள், பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க அனுபவிச்சுட்ருப்பாங்க. யாரையும் நம்ப முடியாத சூழல். ஏன்னா எல்லாருமே நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, இந்த மாதிரியான சூழல் ஜென்ம சனியில் போயிட்டுருக்கு. 12ஆம் வீட்டில் இருக்கிற ராகுனால பெரிய நெகட்டிவ் கிடையாது. 6ஆம் வீட்டில் கேது வந்து ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. எவ்வளோ தடைகள் பிரச்சனைலாம் அதையெல்லாம் தாண்டி தாக்கு பிடிக்கக்கூடிய சூழலை கொடுத்துரும். 4ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் தாய் உடல்நிலை பாதிப்பு, தாயுடன் கருத்து வேறுபாடுகள், வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுப்பார். இப்போ இந்த குரு பகவான் ஜூன் மாதம் வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருக்கிறவங்க அந்த நேரம் வந்து ரொம்ப நல்ல நேரம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்னென்ன விஷயம் சொன்னோமோ அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜூன் மாதத்துக்கப்புறம் குரு பகவான் வந்து 5ஆம் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ராசியை பார்ப்பார். ஸோ அந்த நேரம் வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு போனோடனே மனதில் ஒரு தெளிவு வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், உடல் ஆரோக்கியம் சரியாயிரும், உறவுகள் நண்பர்கள்லாம் அவங்களால நல்ல ஆதாயம் வர்றது, எதுலேயுமே ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, திருமணம் நடக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்கிறது, காதல் வெற்றி பெறுவது, பூர்வீக சொத்தால் நல்ல ஆதாயம் கிடைக்கிறது, எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றி, இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா வீட்டில் மீன் வளர்க்கலாம், இல்லைன்னா மீனுக்கு எப்பவுமே ஃபுட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சூப்பரான பரிகாரம். அதே நேரத்தில் திருச்செந்தூரில் இருக்க முருகப்பெருமானை போயிட்டு வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற சன்னியாசிகள் அல்லது யாசகம் எடுப்பவர்களுக்கு காவி உடை தானம் கொடுத்து முழு நேரம் உணவு கொடுப்பது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஓகே சார், பல விஷயங்களை குறிப்பாக 12 ராசிகளுக்கும் இந்த ஆண்டு எப்படி அமையும் என்று நியூஸ் டே தமிழுக்கு நீங்கள் பேட்டி அளித்து வச்சுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேர்களே, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நியூஸ் டுடே தமிழ் தந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நன்றி சார்.